அவர் சொல்றாரு, இல்ல ஓட் பெர்சன்டேஜ் வச்சுலாம் நீங்க கூட்டணி பேசக்கூடாது. களத்துல அரசியல்னு ஒண்ணு இருக்கணும். அதாவது அதுவும் கொள்கை சார்ந்த அரசியல் ஒண்ணு இருந்தா தான் அதுல தான் கூட்டணி அமைக்கணுமா. அப்படி சொல்லிட்டு அந்த நிமிஷத்துல இருந்து அடுத்த ஒரு நிமிஷம் கூட ஆகலைங்க. அடுத்த ஒரு நிமிஷம் கூட ஆகல. கூட்டணின்றது என்ன தெரியுமா? ஒரு 20% ஓட்டு வச்சிருக்கேன். நீங்க ஒரு 10% ஓட்டு வின்னபிலிட்டி அதிகப்படுத்துறீங்க. ஏன்டா நீ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுனதை மாத்தி இன்னொரு நிமிஷத்துக்கு பேசிட்டு இருக்க? உன் ஸ்ட்ராட்டஜில தீய வச்சுதான் கொளுத்தணும். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுறதை நீயே குழப்பி இன்னொரு நிமிஷத்துல பேசிட்டு இருக்க. ஏதாவது ஒண்ணுல தெளிவா இருக்கும். இல்லாட்டி பேட்டி கொடுக்க வராங்களா அவங்களுக்கு முன்னாடியே நாம ஓரளவுக்கு தயாரா இருக்கணும். நீனே போட்டு குழப்புன்ற ஜெயலலிதா கூட்டணி வைக்கலன்ற, இந்த படம் கூட்டணி கட்டணம் தெரியுமா? ஓட் பர்சன்டேஜ் தான் சொல்ற, அங்கிட்டு ஓட் பர்சன்டேஜ் இல்லைன்ற. இதனாலதான் நம்மளால ஒரு விஷயத்தை உறுதியா சொல்ல முடியுது. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம்ன்றது தற்கூரிகள் வெற்றி கழகமா மாறிக்கிட்டு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இதுல இருந்து 3வது விஷயம் போட்டிருக்கேன். நான் திரும்ப சொல்றேன், இந்த நபருடைய பேட்டியை தீவிரமா ஆய்வு பண்ண வேண்டியது எதனால அவசியமாகுது அப்படின்னா, விஜய்க்கு இருக்கிற ஒரே ஒரு ஆள், அது லாட்ரின் மார்டின் குடும்பத்தை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா தான். எனக்கு தெரிஞ்சு வேற கிடையாது. புஷியானது வாட்டர் கேன் போற பையன், அவனை விட்டுருங்க. இந்த ஆதவ அர்ஜுனா மட்டும் தான் பேச முடியும். இந்த ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே தன்னை எப்படி உருவப்படுத்திட்டாருன்னா, நான் ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர். இந்த பேட்டி பார்க்கும்போது இவன் என்னத்த தேர்தல் வியூகத்தை அமைச்சு தள்ளிடுறான்னு தோணுது. அது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நேர்மையான அரசியல் தேவை. நீ பேசுற அந்த பேட்டிலே நேர்மை கிடையாது. என்னன்னு கேளு. என்னன்னா அந்த பேட்டில் என்ன சொல்றான், நாங்க ரத்தம் சிந்தாம போராட்டம் நடத்தாம ஒரு வெற்றி கட்டிருக்கோம். என்ன வெற்றின்னு கேட்டா, இந்த வக்ஃப் போர்டு பில் இருக்குல்ல, அதாவது வகுப்பு வாரியம் சம்பந்தப்பட்ட திருத்த மசோதா, அந்த மசோதால இவங்க நீதிமன்றத்தில் போய் வெற்றி பெற்றேன்றாரு.